அஸ்ஸலாமு அலைக்கும் பீப்பர்ஸ். இந்த வீடியோ நாங்கள் என்ன பார்க்க போகணுமா, நண்பரை பற்றி. நண்பன் எப்படி இருக்க வேண்டும் வாங்க. நீங்கள் நண்பகத்தின்னு தெரிவு செய்கிறேன்னா முக்கியமாக 5 விஷயம் செய்ய வேண்டும். இதில் ஒன்று, அவன் உங்களை அதிகமாக பழகிறானா இல்லை மற்ற நண்பர்களோட அதிகமாக பழகிறான்னு நீங்கள் தெரிஞ்சுக்கொள்ளணும். உதாரணமாக உங்களோட அதிகமாக பழகி மற்ற நண்பர்களோட கொள்கை பழகினா அதை நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு வேலை. அதை நான் உங்களுக்கு அடுத்து சொல்கிறேன். அதில் ஏற்பாட்டு வேண்டியது அது என்னென்னா, உங்களோட கொள்கை பழி அவன் கூட அவன் அதிகமாக பழகினா நீங்கள் பார்க்க வேண்டிய விஷயங்கள் தெரியுமா? நீங்கள் ஒரு நண்பன் பழண்டா குடும்பத்துக்கு சமனாக இருக்கணும்னு சொல்லி குடும்பமாக நினைத்து நீங்கள் அவன் கூட பழகுவீங்க. ஆமாம், நட்புன்னு சொன்னால் ஒரு உறவு தான், அது குடும்பத்துக்கு சமமானது தான். ஆனால் இது யாருக்கும் தெரியாது. நட்புக்கு பொறுமதி குறை யாருக்கும் வழங்காது. ஆனால் நாங்கள் செய்ய போகிறவே சொல்ல வர என்னென்னா, 3 விஷயம் நீங்கள் ஃபஸ்ட் பார்க்கணும். செகண்ட் இதில் பார்க்கணும். ஃபஸ்ட்டு நீங்கள் பார்க்கணும், அவங்களோட கூட பழகணும், மற்றவங்களோட கூட பழகணும்னு பார்க்கணும். நீங்கள் 2வது இதில் பார்க்கணும், அவனோட ரகசியங்களை உங்கள்கிட்ட சொல்கிறான்னு. 2வது உங்கள் ரகசியங்களை அவன் காப்பாற்றுறான்னு பார்க்கணும். 3வது உங்களுக்கு காசுக்காக பழகிறான்னு பார்க்கணும். அடுத்து 3வது பார்க்கணும், அவன் எதில் அதிகமாக ஆசைப்படுறான் பார்க்கணும். அடுத்தது அவனோட 8 வீசிகளை பார்க்கணும். அதுக்கு பொழுது நீங்கள் 4வதாக பார்க்க வேண்டியது, அவன் உங்களோட உடம்புல சின்ன காயம் இங்கே ஏற்படுத்தி அதுக்கு அவன் எந்த மணி இதை செய்கிறான் சொல்லி அந்த இதை பார்க்கணும். அடுத்ததாக அவன் உங்களை தேவைக்கு யூஸ் பண்ணிக்கலான்னு நீங்கள் ஃபைனல் கட்டத்தில் பார்க்கணும். ஆனால் இன்வெஸ்டிகேஷன் என்ன, உங்களோட அதிகமாக பழகினான்னு பார்க்கணும். அவன் உங்கள் கூட அதிகமாக பழகினா நீங்கள் பார்க்க வேண்டியது ஒரே ஒரு விஷயம், அவன் ரகசியங்களை வச்சிருக்கானா இல்லை மற்றவங்கக்கிட்ட பரம்பரான்னு. அடுத்தது உங்ககிட்ட உண்மையாக இருக்கிறானா இல்லையாண்டு. அந்த 2 விஷயங்களையும் நீங்கள் உன் நண்பர்கிட்ட கட்டாயம் பார்க்கணும். இது நீங்கள் ஆரம்பத்தை பார்த்து கொண்டா பின்னால் பிரியும் போது பெரிய பாதிப்பு இருக்காது. ஆனால் உங்கள் நண்பன் மேலே நீங்கள் அதிகமாக நம்பிக்கை வச்சு நீங்கள் பழகிட்டு போகும்போது கடைசியில் நெஞ்சில் ஒரு குத்துவான், முழுகில் குத்தும் போது உங்களுக்கு அந்த டைமில் வர கவலை வேறு என்ன டைம்லேயும் வராது. பிகாஸ் நீங்கள் உங்கள் நண்பன் மேலே கட்டாயம் பார்த்து நினச்சி பழகுங்க. நல்ல நண்பனாக தேர்வு செஞ்சு பழகுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நான் உங்கள் ஃபஸ்லு.